ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து என்னுடைய மார்னிங் ரொட்டீன், என்னுடைய வீட்டு வேலைகள் எல்லாம் எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்ட வீடியோ, அப்புறம் நான் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். அது எதனாலங்கிறது இந்த வீடியோலையும் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்கும். இது லாஸ்ட் வீக் வந்து எடுத்தது. பசங்களுக்கு வந்து அன்றைக்கி ஸ்கூல் லீவு தான். சாதனாப்பா வந்து இன்றைக்கி பர்மிஷன் போட்டிருக்குறாங்க. ஒரு 10 மணி போல் தான் வந்து கிளம்புவாங்க. அதனால் வந்து காலையில் கொஞ்சம் வந்து ரிலாக்ஸாக என்னோடய வேலையை வந்து பொறுமையாக தான் ஸ்டார்ட் பண்ணினேன், கிச்சன் வேலையை. இன்றைக்கி சமையல் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். தக்காளி சாதம் குக்கரில், அதாவது தக்காளி பிரியாணி மாரி வந்து நான் பண்ணுறேன். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து பச்சடி வந்து பண்ணிட போகிறோம், அவ்வளோதான். பேட் வெத்தில் இருக்குது, அதை வந்து பொரிச்சுப்பேன். பிரியாணிக்கு தான் வெங்காயம் வந்து சாதனா வந்து கட் பண்ணி தர சொல்லியிருந்தேன். அவள் நைஃப்பில் நல்லா சூப்பராக கட் பண்ணி கொடுப்பாள். எனக்கு அது வராது. அவளும் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக வந்து எழுந்திரிச்சிட்டா. எழுந்திரிச்சதுமே எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான். நான் வழக்கம் போல் ஃபஸ்ட் அடுப்பில் வந்து டீயை வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் சமையல் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். பிரியாணிக்கு என்னென்ன தேவையோ அரைக்க வேண்டியதெல்லாம் வந்து நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இஞ்சி பூண்டு விழுது மட்டும் அரைச்சது இருக்குது. மற்றபடி இந்த புதினா, மல்லி, தக்காளி இதெல்லாம் வந்து அரைச்சிட்டு தான் இன்றைக்கி வந்து செய்ய போகிறேன். அதை நான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். மிஷின்லேயும் வந்து துணி போட்டு விட்டுருக்குறேன். சமையல் வேலையில் வந்து முடிச்சுட்டு பொறுமையாக மேலே போய் காய வைக்கணும். வெளியில் வரண்டா மட்டும் இன்றைக்கி வந்து பெருக்கி விடணும். 2 நாள் ஆகிடுச்சி. இதெல்லாமே இன்றைக்கி சமையல் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அந்த வேலையெல்லாம் வந்து பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா, நான் அந்த மந்த்லி மளிகை பொருட்கள்லாம் வந்து வாங்கும்போது அதில் அந்த ஆசிட் வாங்கினதை வந்து நான் காமிச்சிருந்தேன். ஆசிட் வந்து எதுக்கு வாங்குறீங்க, என்னதுக்கு வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருந்தாங்க. ஆசிட் வச்சு நீங்கள் என்ன க்ளீன் பண்ணுவீங்க, அதை ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இதில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். மெயினாக ஆசிட் வந்து நான் வாங்கினேன்னா, இந்த பாத்ரூமில் யூஸ் பண்ணுற இந்த பக்கெட்டு, மக்கு, அதுக்கப்புறம் இந்த பீங்கான் மட்டும், அந்த பேஷன் இருக்கு இல்லைங்களா, அதில் மட்டும் வந்து ஊற்றி க்ளீன் பண்ணுவேன். ஹார்பிக் வாங்கினேன்னா வாஷ் பேஷன், அதுக்கப்புறம் வந்து ஃப்ளோர் டைல்ஸ் இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன். ஃபஸ்ட்டே வடிகட்டி சாதனாட்ட கொடுத்துட்டு அவளை ஆற்ற சொல்லிவிட்டு நான் அப்புறம் வந்து சமையல் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். நைட்டுக்கே கிச்சன் க்ளீன் பண்ணி வச்சதுனால எனக்கு காலையில் எழுந்திரிச்சு வந்ததுமே கிச்சன் வந்து பார்க்க நீட்டாக இருக்குது இல்லைங்களா. கடகடன்னு வந்து சமையல் வேலையை வந்து முடிச்சிடுவேன். சமைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து இருக்கும். காலைக்கு மட்டும் தான் வந்து இது செய்கிறேன். மதியத்து வந்து பசங்க வீட்டில் இருக்காங்க இல்லைங்களா, சூடாக ஏதாவது சாப்பாடு வச்சு எதனாவது வந்து செஞ்சுக்கலான்ட்டு வந்து இருக்கிறேன். அப்புறம் ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு விலாகில் வந்து ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னோடய அம்மா வந்து உங்ககிட்ட வந்து பேசணுன்னு வந்து ஆசைப்பட்றாங்க, உங்ககிட்ட வந்து பேசலாமா, எப்படி கான்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருந்தாங்க. 2, 3 சிஸ்டர் தொடர்ந்து இதுமாரி வந்து கேட்டிருக்கிறாங்க. எனக்கு வந்து உங்களை வந்து ரொம்ப பிடிக்கும், எனக்கு வந்து உங்ககிட்ட வந்து பேசணுன்னு வந்து இருக்குது, நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு வந்து தோணுது, எப்படி உங்களை கான்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வந்து 2, 3 சிஸ்டர் வந்து கேட்டிருக்கிறாங்க. சோஷியல் மீடியாவில் நம்ம டைரெக்டாக சரி, நானும் சரி, நீங்களும் உங்களுடைய நம்பர் ஷேர் பண்ணிக்க முடியாது இல்லைங்களா. அதனால் நான் வந்து அவங்க இதுமாரி கேட்குறவங்களுக்கு என்னுடைய இன்ஸ்டா ஐடி வந்து நான் ஷேர் பண்ணுவேன். அதெல்லாம் நீங்கள் வேணும்னா சேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டவங்களுக்கு இன்ஸ்டா ஐடி வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒன்றும் ரிப்ளை வந்து பண்ணலை, நானும் விட்டுட்டேன். இப்போ ரீசெண்டாக வந்து இந்த சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, என்னோடய அம்மா வந்து உங்களை வந்து உங்ககிட்ட வந்து பேசணும், உங்களை ரொம்ப வந்து பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு நான் வழக்கம் போல் என்னோடய இன்ஸ்டா ஐடி வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஷேர் பண்ணிவிட்டு விட்டுட்டேன். நான் மேக்ஸிமம் வந்து இன்ஸ்டாவில் அந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்க மாட்டேங்க. எப்போயாவது தான் இன்ஸ்டாக்குள்ளே போய் எதாவது ரீல்ஸ் பார்க்குறதா மாதிரி எதாவது பார்த்துட்ருப்பேன். சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்கன்னு இன்ஸ்டா ஐடி வந்து நான் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இன்ஸ்டா பக்கம் வந்து போகலை. திடீர்னு அப்புறம் அன்றைக்கி இன்ஸ்டா வந்து பார்க்கும்போது இவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, இந்தமாரி பேசணுன்னு சொல்லிட்டு. நான் நாளே வந்து பண்ணியிருக்கிறாங்க, நான் கவனிக்கல. அதை அடுத்த நாள் நைட்டு தான் வந்து பார்த்தேன். சரி, நான் அப்புறம் என்னோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருந்ததுனால அப்புறம் அவங்களுக்கு வந்து சேட் பண்ணேன். அதுக்கப்புறம் இன்ஸ்டாலேயே வந்து கால் பண்ணி பேசினேன். அவங்க என்ன சொன்னாங்கங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி வீடியோவில் என்ன நடக்குதுங்கிறத சொல்லிடுறேன். ஆசிட் தான் இப்போ வந்து நான் இந்த பாத்திரம் விளக்குற அந்த டப்பு, பாத்ரூமில் யூஸ் பண்ணுற இந்த பக்கெட்டு, மக்லாம் வந்து இதை க்ளீன் பண்ணணுங்கிறதுக்காகவே ஒரு வாரமாக நான் அதை க்ளீன் பண்ணாமலே வச்சுருந்தேன், உங்ககிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணணுங்கிறதுக்காகவே. அதனால தான் வந்து அந்த அளவில் இருக்குது. எப்போதும் அதுமாரி இருக்காது. ஆசிட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அலர்ஜிலாம் இருந்தால் கையில் க்ளவுஸ் போட்டுக்கோங்க, கண்டிப்பாக மாஸ்க் போட்டுக்கோங்க, கண்ணாடியும் வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த நெடி வந்து சில பேருக்கு ஒத்துக்காது, ரொம்ப வந்து நெடி ஏறுங்க, அது அந்த புகைச்சல் வந்து எரிச்சல் கொடுக்கும். எனக்கு அதெல்லாம் கொடுக்குங்கிறனால நான் அதெல்லாம் வந்து பண்ணிக்குவேன். முடிஞ்ச அளவுக்கு ஆசிட்லாம் வாங்கினீங்கன்னா பசங்க கையில் படாத அளவுக்கு ரொம்ப உயரமாக வந்து வச்சுருங்க, எங்கேயாவது உயரமான பிளேஸில் வச்சுருங்க. யூஸ் பண்ணுறதும் கேர்ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இந்த ஆசிட் வந்து பார்த்திங்கன்னா வெளிப்புறம் உள்புறம் எல்லா பக்கமும் வந்து ஊற்றி விடுறேன். இது ஒரு 10 நிமிஷம் இருந்தாலே வந்து போதுங்க, நல்லா வந்து ஊறிடும். அதுக்கப்புறம் பளிச்சுன்னு ஆகிடும் நம்ம தேய்ச்சி க்ளீன் பண்ணும் போது.
க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக வந்து தண்ணி ஊற்றி விட்டுட்டு அதாவது எல்லா பக்கெட்டில் அந்த டப்லலாம் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி அலசி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன லிக்விடோ சோப்போ போட்டு வந்து தேய்ச்சி விடுறீங்களோ நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணிட்டீங்கனாலே நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். நான் அப்படி தான் வந்து பண்ணுறது. இந்த பாத்திரம் விளக்கி வைக்கிற டப்பு கழுவுறதுக்குன்னு தனியாக ப்ரஷ் வச்சுருப்பேங்க. அப்புறம் பாத்ரூமில் யூஸ் பண்ணுறது மக்கெட்டு கப்பு அது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு தனியாக அதுக்கு ஒரு ஸ்க்ரப் வந்து வச்சுருப்பேன், ப்ரஷ்லாம் வச்சுருப்பேன். அதை வச்சு தான் வந்து தேய்ச்சி க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் அம்மாட்ட பேசணும் இல்லைங்களா, அது வந்து நான் சொல்கிறேன். இன்ஸ்டாவில் வந்து அவங்க மெசேஜ் பண்ணதுக்கப்புறமா நான் கால் பண்ணுவேன்ட்டு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. நான் கால் பண்ணதுமே அம்மா தான் எடுத்தாங்க. அம்மா பேர் வந்து அமுலு, அவங்க பொண்ணு பேர் வந்து சத்யாங்கிறவங்க தான் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் கால் பண்ணேன்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. நான் பேசினதுமே அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷங்க. அவங்க பேசும்போது அவங்க பேச்சிலே தெரிஞ்சது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. எனக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 2 சிஸ்டர் இன்ஸ்டாவில் வந்து நான் அவங்கக்கிட்ட கான்டாக்டில் இருக்கிறேன். அதாவது மேக்ஸிமம் பேச மாட்டேன், சேட் பண்ணுறதோட சரி. இவங்கள்ட்ட வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நான் பேசுகிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க எனக்கும். இப்படிப்பட்ட உறவுகள்லாம் வந்து கிடைக்கிறதுக்கு நான் என்ன தவம் பண்ணேன்னு எனக்கே தெரியலங்க. நான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். அம்மா ரொம்ப அன்பாக பேசினாங்க, அழகாக வந்து பேசினாங்க. என்னை ரொம்ப பிடிக்குன்னு வந்து சொல்லியிருந்தாங்க. என்னோடய வீடியோஸில் வந்து தொடர்ந்து வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப வருஷமாக வந்து அதாவது 4 வருஷமாக கிட்ட பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்த வீடியோலாம் வந்து ஒன்றா சொல்லும்போது அப்போவே நினச்சேன் என்னோடய வீடியோஸ் தொடர்ந்து வந்து பார்க்குறவங்க ரொம்ப நாளாக என்ன ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். என்னோட ஒரு 10 வயசு வந்து அவங்க பெரியவங்க தான். இருந்தாலும் வந்து அவங்க அந்த ஒரு வார்த்தை சொல்லும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. நிறைய விஷயங்கள் வந்து நான் உன்னை பார்த்து வந்து கற்றுக்கிறேம்மா அப்படின்னு வந்து சொல்லும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது அவங்க சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை. இருந்தாலும் அவங்க அதை சொல்கிறாங்க. அதை கேட்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நான் போடுற வீடியோ யாருக்காவது ஒருத்தங்களுக்காவது யூஸ் ஆகணும்னு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் என்னை வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிச்சிருக்கு. நான் போடுற வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்குது. உங்களை பார்த்து நான் வீட்டை ரொம்ப அழகாக வச்சுருக்கிறேன், உங்களை மாரி நானும் வேலை பண்ணுறேன் அப்படின்லாம் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. இதுக்காகவே இந்த உறவுகளுக்காகவே நான் தொடர்ந்து வந்து வீடியோ ஷேர் பண்ணிட்டு வந்து இருக்கிறேன். நம்மளுடைய வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்களும் வந்து இருக்கிறாங்க. நேம் நிறைய பேர் வந்து சொல்லலாம். ஒருத்தங்க நேம் சொல்லிவிட்டு ஒருத்தங்க நேம் சொல்லலைன்னா கொஞ்சம் கஷ்டமாகிடுங்கனால நான் நேம் சொல்லலை. நிறைய பேர் தொடர்ந்து பார்த்து என்னை வந்து சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்ருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. எவ்வளோ நன்றி சொன்னாலுமே வந்து பத்தாது. அன்றைக்கி அதுமாரி அம்மாட்ட பேசும்போது நிறைய விஷயங்கள் நம்மளுடைய வீடியோஸ் பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. என்னோட அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஏன்னா நான் கால் பண்ணுவேன்னு அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையா. அவங்க பொண்ணுக்கிட்டேயும் வந்து பேசியிருந்தேன். அவங்க வந்து சொன்ன அந்த ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. ஒரு யூடியூபர்கிட்டேருந்து எங்களுக்கு கால் வரும்ன்ட்டு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்கள் எப்படி பேசுவீங்களா பேச மாட்டிங்களா கூட நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. உண்மையிலே வந்து நம்ம மீது ரொம்ப அன்பு வச்சுருக்கிறவங்க, நம்மக்கிட்ட பேசணும்னு நினைக்கிறவங்ககிட்டலாம் கண்டிப்பாக நான் பேசுவேன். அதனால தான் அவங்களுக்கு அன்றைக்கி வந்து நான் கால் பண்ணியிருந்தேன். அவங்க அந்த யூடியூபர்னு சொல்லும்போது எனக்கு இன்னும் ரொம்ப பெருமையாக இருந்ததுங்க. அப்போ தான் எனக்கு நாமளும் ஒரு யூடியூபராக தான் இருக்கிறோம் இல்லையா அப்படின்னு எனக்கே வந்து தோணுச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் யூடியூபர்னால் அந்த பெரிய பெரிய லெவலில் சப்ஸ்கிரைபர் வச்சுட்டு பெரிய லெவலில் செலிபிரிட்டி மாரி இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள தான் வந்து நான் நினச்சிட்டு இருந்தேன். நான்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு ஸ்மால் யூடியூபர் தான். நம்மளையும் ஒரு யூடியூபர்னு பெரிய லெவலில் நினச்சிருக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. உண்மையிலே அவங்கக்கிட்ட பேசும்போது வந்து ஒரு அம்மா பொண்ணு எப்படி வந்து பேசிப்போமோ அதேமாரி தாங்க வந்து நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அவங்களே என்ன ஒரு பொண்ணு மாரி தான் வந்து நினச்சிட்டு இருக்கிறதா வந்து சொன்னாங்க. அது எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இன்னொரு அம்மா ஒரு உறவுகள் கிடைச்ச ஒரு ஃபீலிங் தாங்க வந்து இருந்தது. நானும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். அப்புறம் அவங்க பொண்ணு இன்னொன்று வந்து சொன்னாங்க, அம்மா வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாலும் சரி, கஷ்டமாக இருந்தாலும், டென்ஷனாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலுமே வந்து எப்போதும் உங்கள் வீடியோ தான் வந்து போட்டு போட்டு வந்து பார்ப்பாங்க. உங்கள் வீடியோ அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களை பிடிக்கும், பசங்களை எல்லாரையும் வந்து ரொம்ப பிடிக்கும், ரொம்ப விரும்பி வந்து பார்ப்பாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறதுனே தெரியல, வார்த்தைகளே இல்லை. உங்கள் அன்புக்கு உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அம்லு அம்மா, சத்யா சிஸ்டர் உங்கள் 2 பேர்கிட்டையும் வந்து பேசுனதில் வந்து எனக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நீங்களும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தீங்க. இந்த சந்தோஷமான விஷயம் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு வந்து தோணுச்சு. இப்போ பார்க்குறது இன்னொரு நாள் எடுத்த வீடியோங்க. ஒரு சிஸ்டர் கூட வந்து கேட்டிருந்தாங்க, உருளைக்கிழங்கு சிப்ஸு நம்ம வீட்டிலேயே வந்து போட்டால் எப்படி போட்டாலுமே ஒரு மாதிரி நமுத்து போன மாதிரி வந்து போகுது, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு வந்து சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்கு உருளைக்கிழங்கு மாரி சீவிட்டு தண்ணியில் நல்லா அலசிட்டு ஒரு துணியில் போட்டு நல்லா தண்ணி எல்லாம் உலர விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரித்து நல்லா வந்து ஏர் டைட்டான பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா கண்டிப்பாக நமுத்தே போகாதுங்க. ஒரு வாரம் ஆனாலும் அப்படியே தான் வந்து இருக்கும். நான் கம்மியாக செய்கிறதுனால தான் அப்படியே வந்து டைரெக்டாக சீவி அப்படியே வந்து எண்ணெயில் போட்டு வந்து பொரித்து எடுத்துப்பேன். தண்ணியிலலாம் அலச மாட்டேன். எனக்கு ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்றதோட எனக்கு அப்பப்போ இதுமாரி ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்றதுக்கு தான் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் அப்படி தான் வந்து பண்ணுறது.
உருளைக்கிழங்கு சிப்ஸு போடுற மாரி இருந்திங்கன்னா நீங்கள் வாங்கும்போது அந்த ஸ்வீட் உருளைக்கிழங்கை வாங்கி போட்டுறாதீங்க. அது கண்டிப்பாக செவந்து போயிடும். கொஞ்சம் அந்த செம்மண் கலரில் இருக்கும் பார்த்திங்களா, அந்த உருளைக்கிழங்கு இதுமாரி சிப்ஸுக்குன்னு தனி உருளைக்கிழங்குன்னு வந்து இருக்குது. அதுமாரி உருளைக்கிழங்கு வாங்கி வந்து போடுங்க. நல்லா வந்து சூப்பராக வந்து வரும், செவரவே செவராது. உருளைக்கிழங்கு சிப்ஸ்லாம் கடையில் வாங்க போனால் ரேட் ரொம்ப அதிகமாக ஆகும். நம்ம அதுக்கு 1 கிலோ உருளைக்கிழங்கு ரூ. 40 ரூ. 45 விற்கும். அதை வாங்கினோம்னா தாராளமாக போட்டு நல்லா நிறமாக செஞ்சு சாப்பிட்லாம். நான் அப்படி தான் வந்து பண்ணுவேன். கண்டிப்பாக நீங்களும் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்ட வீடியோ தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விலாகில் வந்து பார்க்கலாம்.